பார்த்து வருகிறோம். தஞ்சையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், என்ன நடந்தது? தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் இன்று மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த மணிகண்டன் அண்மையில் தஞ்சையில் பெரிய சாலைச்சேரியில் உள்ள ஆதாம் வாய்க்கால் பணியின் போது பாலம் 15 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டு இடிந்து விழுந்து லாரி விபத்துக்குள்ளானது. இது குறித்து பணியின் போது முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அப்போது மணிகண்டன் தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசும்போது அவரது மைக்கை மாமன்ற ஊழியர்கள் நிறுத்திவிட்டதாகவும் இதனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே சலசலப்பும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் ஸ்டாலின் வாழ்கை எனவும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒளிகை எனவும் கோஷமிட்டனர். அப்போது இந்த கோஷத்தின் போது 30வது அதிமுகவை சேர்ந்த 30வது மாமன்ற உறுப்பினரை 11வது திமுக வார்டை சேர்ந்த திமுக உறுப்பினர் பாலசுப்ரமணியன் நெஞ்சில் கையை வைத்து வெளியே போயா என தள்ளியதால் அங்கு சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்புக்கு மத்தியில் உடனடியாக மேயர் ராமநாதன் கூட்டத்தை விட்டு பாதியிலேயே வெளியேறினார். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் கண்டித்து அதிமுக, அமமுக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்ட அரங்கிலேயே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த ஆணையர் சரவணகுமார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். வெளியே வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகம் வாயில் முன்பு தரையில் அமர்ந்து சுமார் 30 நிமிடங்கள் போராட்டத்தில் இதனடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். துறந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.